இப்போதான் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படத்தை பார்த்துட்டு லைவாக உங்ககிட்ட ரிவ்யூ சொல்ல போகிறேன். இதில் ஸ்பாய்லர்லாம் இருக்காது. ஸோ தாராளமாக இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்க்கு அப்புறம் மார்வல் கிட்ட உருப்படியான படமே இல்லைப்பா அப்படின்னு அடுத்தடுத்து வந்த படங்களை பார்த்து சலிச்சு போனோம். அதுக்கப்புறம் டெட்பூல் விசஸ் உல்வரின் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கை கொடுத்துச்சு. அடுத்தபடியாக தண்டர் போல்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது படம் பார்த்துட்டு போகணுமா அப்படின்லாம் கிடையாது. இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தா கூட உங்களுக்கு படம் பிடிக்கும். ஏன்னா எந்த மூவியோட கனெக்டும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்காது. ஆனால் எண்டிங்ல இருந்து ஒரு புது அந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ஒரு லீடுன்றது கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, அந்த பிறக்க போகிற குழந்தைய எப்படி அந்த கேலக்டஸ்லேருந்து காப்பாற்றுறாங்க. கேலக்டஸ்ன்றத புதுசாக தத்ரூபமாக நம்ம இப்போ தான் மூவியில் பார்க்குறோம். அந்த காமிக்ஸில் நிறையா இருக்குது. காமிக் அக்யூரேசியாக கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நான் 3Dல தான் பார்த்தேன். ஸோ இன்னும் ஐமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கேலக்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமாக போய் அதை அழிச்சு அதைத்தான் ஒரு சாப்பாடாக எடுத்துக்குவாப்ல. ஸோ பூமியை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து வரும்போது பூமியை அழிச்சு அதை கேலக்டஸ் சாப்பிடணுன்றா அந்த எண்ணத்தோட தான் பார்த்தீங்கன்னா அழிக்கிறதுக்கு அந்த போர்டில் சில்வர் அக்கா எல்லாமே வருவாங்க. ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் கேலக்டஸ் அந்த குழந்தைய பார்த்த உடனே, இல்லை உன் குழந்தைய கூட நான் உலகத்தை விட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது, அந்த உலக மக்கள்லாம் எப்படி உங்களை ஆதரிக்கிறாங்களா இல்லையா, எப்படி உலகத்தையும் காப்பாற்றி தன்னோட குழந்தையும் காப்பாற்றுறாங்க அப்படின்றத இந்த கதை. இந்த கதை நல்ல சுவாரஸ்யமாக நுண் சீட்டில் உட்கார வச்சு பார்க்குற மாதிரி எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. சூப்பராகவே போச்சு. கடந்த ஒரு 3 வருஷமாக இந்த மார்வல் படங்களில் இது உண்மையிலேயே சூப்பர். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன காமெடிகளும் இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னா பக்காவாக தெறிக்க விட்டுருக்காங்க. ஸோ சவுண்ட் எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. கிராஃபிக்ஸ் அண்ட் விஷுவலாக பார்க்குறதுக்கும் நல்லாவே இருக்குது. லாஸ்ட்டாக போஸ்ட் கிரெடிட் சீன் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. நம்ம தலைவனோட என்ட்ரி இருக்குது. ஆனால் பேக் ஷாட்டில் தான் காட்டுவாங்க. ஆனால் அதுதான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ஒரு லீடு. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் தியேட்டரில் போய் பாருங்கள். ஸோ மார்வல் ஃபேன்ஸ் அடுத்து என்ன படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.